வணக்கம். இந்த வீடியோவில் கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 4 வரமிளகாய், 4 பல் பூண்டு, இது கூட வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திக்கலாம். சரிங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட வெட்டி வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாம். சரிங்க, கொத்தமல்லி தலை வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் தேங்காய் சேர்த்திக்கிங்க. இப்போ ஆறின உடனே இது மிக்சி ஜாரில் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. தாளிப்பு சேர்த்திக்கலாம். அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய், 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திக்குங்க.